குழந்தைகளை கவனிச்சிருக்கீங்களா? உடம்பு சரியில்லாம இருந்தா அம்மா மடியிலே இருக்கணும்னு விரும்புவாங்க. கீழே விழுந்து அடிபட்டுட்டா அல்லது ஏதாவது கஷ்டம்னா அம்மா கிட்ட ஓடி வந்துருவாங்க. அம்மா தூக்கி தோள்ல போட்டு தட்டி கொடுத்து ஒண்ணும் இல்ல பயப்படாத அப்படின்னு சொல்லி அரவணைச்சாங்கன்னா சமாதானமாகி அழுகையை நிறுத்துவாங்க. அம்மாவுடைய கம்ஃபர்ட் அருமையானது. வளர்ந்த பிறகு பிரச்சனை கஷ்டம் அதிகம் வருது. படிப்பு சம்பந்தமா, வேலை பார்க்குற இடத்துல, உறவுகள்ல வர பிரச்சனைகள் எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்ல முடியறது இல்ல. சில விஷயங்கள் அவங்களுக்கு புரிய முடியாமலும் போகலாம். புரிஞ்சாலும் அந்த பிரச்சனைக்கான தீர்வையோ அல்லது கம்ஃபர்ட்டையோ அம்மாவால கொடுக்க முடியாமலும் போகலாம். கர்த்தராகி ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். கர்த்தராகி இயேசுவால எல்லா பிரச்சனைகளையும் புரிஞ்சிக்க முடியும், தீர்வையும் கொடுக்க முடியும். மாற்ற வேண்டிய காரியங்களை மனிதர்களை மாற்றவும் முடியும். இதெல்லாம் நமக்காக அவர் செய்யும் போது நமக்கு வேண்டிய ஆறுதல், சமாதானம், கம்ஃபர்ட்டை கொடுக்கவும் முடியும். ஒரு சிலருடைய அம்மா அவங்கள பாசமா வளர்க்காம கம்ஃபர்ட் பண்ணாம இருந்திருக்கலாம். ஒரு சிலர் தங்களுடைய நல்ல அம்மாவை இழந்த நிலையிலும் இருக்கலாம். எந்த நிலையில இருந்தாலும் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் நமக்கு தாயாக ஆற்றி தேற்றுகிறவராக இருக்காரு. பி ஹாப்பி.